முதல் முறையாக ஜனவரி 15 நியமிச்சிருக்காங்க. போன வருஷம் அந்த பழைய நடைமுறை இருக்கு இல்லையா, பழைய நடைமுறையில வந்துட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படைய கடைசி தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சவுதி கவர்மெண்ட். அதுக்கு 15 டேஸ் வரைக்கும் நாங்க வந்து புக்கிங் செய்யலாம். இப்போ சவுதி அரசாங்கமே இந்த கட்டளையை போட்டிருக்காங்க. பல லட்சம் ஆட்கள் வர்றதுனால ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இனி வருங்காலங்களில் இந்த டைம் ஃப்ரேம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா போன வருஷத்துடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாவில இருந்து பிரைவேட்ல போறவங்களுடைய 42,500 கோட்டா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, போன வருஷம் இந்த டைம் ஃப்ரேம் வந்து சவுதி கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது சில நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணல. அதனால 13 நாடுகளுக்கு வந்து கோட்டா குறைச்சிட்டனால இந்தியாவில இருந்து கடந்த வருடம் பிரைவேட் மூலம் 10,000 பேர் மட்டும் தான் போக முடிஞ்சது. அதே தவறு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் சீக்கிரமாவே இதை முடிச்சிருங்க, அப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்காது. சவுதி எங்களுக்கு கொடுத்துருக்க டெட்லைன் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள நாங்க எல்லா அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணிடணும், கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. சவுதி கவர்மெண்ட் சொன்ன டேட்ல இருந்து 15 நாள் முன்னாடியே புக்கிங் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜு வந்து எக்ஸ் பதிவுல கூட அதை பதிவு போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து பதிவு போட்டுட்டு ஹாஜிகள் எல்லாரும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடியவர் எல்லாரும் முன்கூட்டியே செஞ்சிடுங்கன்னு சொல்லி அமைச்சர் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் காப்பி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.